ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி வந்தது எப்படி? இந்த வர்ணஜாலம் எதனால் வந்தது? அதுவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் திலகம் ஓய்வு நேரங்களில் சின்ன டிரான்சிஸ்டர் வைத்துக்கொண்டு கிரிக்கெட் காமெண்ட்ரி கேட்பார். கிரிக்கெட் மக்கள் திலகத்திற்கு மிகவும் பிடித்த விளையாட்டுகளில் ஒன்று. இப்போது இந்தியா 7வது முறையாக ஐசிசி கோப்பையை வென்றுள்ளது. மிகவும் சரித்திரம் புகழ் வாய்ந்த இந்த வெற்றி ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய கிரிக்கெட் அணி வெற்றி கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. இந்த கிரிக்கெட் அணியின் ஜாம்பவானான வெஸ்ட் இண்டீஸ் கபில் தேவ் பிறகு 1983 கபில் தேவ் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியை பதித்தது. வெஸ்ட் இண்டீஸின் மால்கம் மார்ஷல், டேவிஸ் மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்கள். இவர்களிடமிருந்து இந்தியா ஸ்கோரை சேர்க்க வேண்டுமென்றால் மிகப்பெரிய சவாலான விஷயம். மிக சிறப்பாக விளையாடிய கபில் தேவ் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பையை வென்றார். 2011ஆம் ஆண்டு ஒருநாள் போட்டி உலகக்கோப்பையும், 2007, 2024 ஆண்டுகளில் 20 ஓவர் உலகக்கோப்பையும், 2002, 2013, 2025 ஆண்டுகளில், அதாவது நடப்பாண்டுகளில் மினி உலகக்கோப்பை எனப்படும் சாம்பியன்ஸ் கோப்பையை இந்தியா கைப்பற்றி அசத்தியிருக்கிறது. இந்த ஐசிசி கோப்பையை வென்ற அணிகளில் ஆஸ்திரேலியா முதல் இடத்தை இருக்கிறது. அதாவது 10 முறை சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது. அடுத்த இடத்தில் உள்ளது இந்தியா, 7 கோப்பைகளுடன் இருக்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் 5 கோப்பைகளுடன் 3வது இடத்தில் இருக்கிறது. இது எப்படி ஜெயித்தது என்று பார்க்கலாமா? டாஸ் ஜெயித்த நியூசிலாந்து அணி மிட்வெல் சாண்ட்னர் முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தார். இதன்படி நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 251 ரன்கள் எடுத்தது. வெற்றி இலக்கு 252ஆக நிர்ணயித்தது நியூசிலாந்து அணி. அதை அடுத்து இந்திய அணி ஆட வந்தது. ரோஹித் சர்மா வேகமாக ரன் எடுக்க வேண்டும் என்று விளையாடி கொண்டிருந்தார். ரோஹித் சர்மா நாதன் ஸ்மித்தின் ஒரே ஓவரில் 2 பவுண்டரி, ஒரு சிக்ஸர் விளாசி ரசிகர்களுக்கு விருந்து படைத்தார். 41 பந்துகளில் தனது 58வது அரை சதத்தை நிறைவு செய்தார் ரோஹித் சர்மா. 17 ஓவர்களில் இந்தியா 100 ரன்களை தொட்டது. இந்த சாம்பியன்ஸ் கோப்பையில் செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் அமைத்த முதல் தொடக்க ஜோடி இவர்கள்தான். அணியின் ஸ்கோர் 105 எட்டிய போது சுப்மன் கில் 31 ரன்னில் ஆட்டமிழந்தார். அவர் அடித்த அந்த பந்தை சான்சனின் பந்துவீச்சில் கேட்ச் ஆனார். அவர் அடித்த பந்தை ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் கிளவுன் பிலிப்ஸ் துள்ளி குதித்து ஒற்றை கையால் பிரமாதமாக கேட்ச் செய்து காண்பவரை மெய் சிலிர்க்க வைத்தார். ரசிகர்கள் மிகவும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அடுத்து இந்தியா விராட் கோலி வந்தவுடனே பெவிலியன் திரும்பினார். ஒரே ஒரு ரன் எடுத்து LBW முறையில் ஆட்டமிழந்தார். 3வது விக்கெட்டுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் நுழைந்தார். சிறிது நேரத்தில் ரோஹித் சர்மா 76 ரன் எடுத்து வெளியேறினார். தொடர்ந்து சுழல் பந்து யுக்தியிலும் இறுக்கமான ஃபீல்டிங்காலும் அவர்கள் ரன் எடுக்க முடியாமல் சிரமப்பட்டனர். இதனால் ரன் ரேட்டும் கொஞ்சம் குறைந்தது. இதற்கு மத்தியில்தான் ஸ்ரேயஸ் ஐயரும் அக்ஷர் பட்டேலும் ஸ்கோரை படிப்படியாக உயர்த்தினர். ஆனால் முக்கியமான தருணத்தில் ஸ்ரேயஸ் ஐயரும் அக்ஷர் பட்டேலும் அடித்து ஆட முயன்று
அவுட் ஆனார்கள். இறுதி பகுதியில் நீயா நானா என்ற பரபரப்பு தொற்றிக்கொண்டது. மிகவும் ரசிகர்கள் பரபரப்பாக இருந்தார்கள். விக்கெட் கீப்பர் லோகேஷ் ராகுலும் ஹிர்திக் பாண்டியாவும் ஜோடிஸ் போட்டு சாதுரியமாக ஆடி பதற்றத்தை தணித்தனர். ஆனால் இலக்கை நெருங்கிய போது ஹிர்திக் பாண்டியா 18 ரன் எடுத்து தேவையில்லாமல் ஒரு ஹாட் பிட்ச் பந்தை அடித்து கேட்ச் ஆனார். அடுத்து வந்து ஜடேஜா பவுண்டரியுடன் தித்திப்பாக அழகாக வெற்றியை பதிவு செய்தார். இந்திய அணி 49 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 254 ரன்கள் சேர்த்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராகுல் 34 ரன்களுடனும் 33 பந்துகளில் எடுத்திருந்தார். ஜடேஜா 9 ரன்களுடனும் களத்தில் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இந்த தொடரில் இந்திய அணி தோல்வியை சந்திக்காததால் கோப்பையை கைப்பற்றியது. நாடு முழுவதும் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். இந்திய அணி சாம்பியன்ஸ் கோப்பையை தட்டி தூக்கியது. இது 3வது முறையாகும். ஏற்கனவே 2002, 2013 ஆண்டுகளிலும் வென்றிருந்தது. சாம்பியன்ஸ் கோப்பையை 3 முறை ருசித்த ஒரே அணி, தொடர்ந்து வென்ற உலக நாடுகளின் ஒரே அணி இந்தியா என்று ரசிகர்கள் பெரிதும் பாராட்டுகிறார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.